இண்டிகேட்டர் போட்டாலும் நான் வந்து ஓவர்டேக் பண்ணல. பார்த்தா ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் சைடு ஓர விடுறான் மக்களே. இண்டிகேட்டர் போட தெரியலையா என்னன்னு தெரியல. ஸோ அன்றைக்கி என்னால் இவ்வளோ தாங்க வீடியோ எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா பேட்ரி காலி ஆகிடுச்சு அண்ட் ரொம்ப இருட்டாகிடுச்சு. நான் பைக்கில் நிலக்கல் வரைக்கும் போக வேண்டியதாக போச்சு. நிலக்கலுக்கு அப்புறமா என்னால் கோப்ரோவுக்கு சுத்தமாக சார்ஜ் போட முடியல. ஸோ மொபைல் எடுத்துருப்பேன். அடுத்து வர எல்லா வீடியோவுமே மொபைல் எடுத்த வீடியோ தான் சார். ஸோ பம்பையிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். டைம் கரெக்டாக 12:30. மணி கட்டிருக்கிறதால சவுண்ட் கேட்குது. எதிர்பார்த்த கூட்டம் இல்லைங்க. இப்போ நான் மட்டும் தான் இது வரைக்கும் தனியாக ஏறிட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு டோட்டலாக ஒரு 20 to 25 பீப்புள் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்புறமே அப்படியே நடந்து மேலே போயிட்டு பார்ப்போம். 2:30க்கு இந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். எவ்வளோ நேரம் படுத்துருந்தோம். இப்போ தான் கேட் தந்துருக்காங்க. இப்போ சன்னிதானம் தந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கூட்டம் இல்லைன்னு நினச்சோங்க. பட் கூட்டமாக தான் இருக்குது. சீசன் டைமில் ஒரு கூட்டம் இல்லை, பட் இருந்தாலும் கூட்டம் இருக்குது. இப்போ தான் திறந்துருக்காங்க. சுப்ரபாதம் ஓடிட்டுருக்கு. நல்ல தரிசனங்க. பஞ்சாமிர்த அபிஷேகம் நடக்கும் போதே சாமி பார்த்துட்டோம். இப்போ திருப்பி கீழே இறங்கிட்டுருக்கோம். கீழே போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ பம்பையில் நிற்கிறோம். பம்பையில் வந்து கணுக்கால் மறைகிற அளவுக்கு தான் தண்ணி இருக்குது பாருங்கள். ஹாய் அகைன் மக்களே. நம்ம இப்போ கரெக்டாக பம்பையில் பஸ் ஏறிட்டோம். இப்போது நிலக்கல் போயிட்டுருக்கேன். இங்கேருந்து 30 ரூபா டிக்கெட் மக்களே. ஸோ போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே குருவாயூர் கிளம்ப வேண்டியதான். ரெஸ்ட்லாம் எடுக்க போகிறதில்ல. ஸ்ட்ரைட்டாக ஒரேடியாக குருவாயூர் போயிட்டு ரூம் போட்டு தங்கிலான்னு இருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. அதாவது மக்களே, நேற்று என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக வந்து நான் நைட்டே வந்து மலை ஏறலான்னு முடிவு பண்ணிட்டு கீழே இருந்து நிலக்கல் வரைக்கும் பைக்லேயே வந்துட்டேன் மக்களே. ரொம்ப ஸ்கேரியாக இருந்தது. ஏன்னா நைட்டா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ரோடு பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பகலில். பட் நைட்டு கொஞ்சம் திகிலாக தான் மக்கள் இருந்தது. அதனால் ஃபுல்லாக பள்ளிக்கட்டு சபரிமலைக்குன்னு பாட்டை போட்டுன்னு வந்தேன். ஆக்சுவலாக வந்து நான் வந்து கேமராவை ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன். அது பேட்டரி காலையாக போய் ஆஃப் ஆகிட்டுருக்கு மக்களே. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மேலேயே வந்து என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியலாங்க. இப்போ நினச்சாலும் என்னெல்லாம் பிளான் பண்ணி போகிறாங்களா அதுன்னு வந்தாலும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபோன்லேயும் வந்து 25% தான் சார்ஜ் இருக்குது. அதை வச்சு அங்கங்கே ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் எடுத்துருக்கேன். அதெல்லாம் போட்டிருக்கேன் பார்த்துங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நிலக்கல்லேருந்து கிளம்பியாச்சு மக்களே. கால்வழி பெருசாக இல்லை.
ஸோ டேரெக்டாக வந்து நம்ம தோட்டானிக்கரை போகலாம். நான் இன்னும் சாப்பிடலை. நேற்று நம்ம நைட் சாப்பிட்டோம்ல அன்னப்பூர்ணா அங்கே கொஞ்சம் நல்லா இருந்தது. நம்ம அங்கே போய் சாப்பிடலாம். அப்படியே பாருங்கள் மக்களே வியூ. இப்போ வந்து என்னோடய கேமராவில் வந்து 34% இருக்காது. அதை காலியாக வர வரைக்கும் நான் எடுக்கிறேன். நல்லா இருந்தது மக்களே. இன்றைக்கி நல்ல தரிசனம். நான் வந்து இவ்வளோ காலையிலேயே நான் வந்து சாமியை பார்த்துருக்கிறேன். நாங்கள் வந்து நட வந்து 5 o'clock திறக்கிறாங்க. நாங்கள் வந்து 5 o'clock நிற்கிறோம் க்யூவில் மேலே. பெருசாக ஃபோட்டோ இல்லை, பட் இருந்தாலும் ஒரு 1 hour ஆச்சு. சீசன் கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் கூட்டம் கிடையாது. நல்ல தரிசனம். சாமியை வந்து நல்லா ஒரு 10-20 செகண்ட் நின்று பார்த்துருக்கேங்க. ஏன்னா கூட்டம் இல்லைன்றதால வந்து அவங்க பிடிச்சி தள்ளலாம் இல்லை. கூட்டம் இருந்தது, பட் ஆனால் சொல்கிற அளவுக்கு கூட்டம் கிடையாது. எல்லோரும் வந்து அந்த மாதிரி 10 செகண்டே சாமி கொடுத்து போகலாம், அந்த அளவுக்கு தான் கூட்டம். இப்போ ஆனால் கூட்டம் வந்துட்டுருக்கு மக்களே. அவங்க நிறைய பேர் இப்போ வந்து பைக்கில் நேற்று நைட்டெல்லாம் நான் வரும்போது யாருமே இல்லை மக்களே. இந்த ரோட்லேயே நான் மட்டும்தான் வண்டி ஓட்டின்னு போகிறேன். ஒரு கார் கூட வரல நேற்று. ஒரே பல்லு. ஆனால் அவசரப்பட்டுட்டோமோ பைக்கில் பஸ்ஸில் ஏதாவது வந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஒரு சரியான த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அது. நான் இதுக்கப்புறம் அது கிடைக்குமான்னு தெரியல. இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி போகணும்னு தெரியல. கண்டிப்பாக போக மாட்டேன். பயந்துட்டேன் மக்களே. சீரியஸாக நான் பயந்துட்டேன். ஏன்னா வந்து நம்ம மட்டும்தான் போகிறோம். யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது வந்து யானை, புலி, கரடி ஏதாவது ஒன்று வந்தால் கூட நம்ம அந்த நேரத்தில் என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு நம்மளால் யோசிக்க முடியாதுல்ல. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. பயம் ஒன்றும் பேய் பயம்லாம் இல்லை. சாமியை பார்க்க போகிறோம், அவர் என்ன ஒன்றும் பண்ண மாட்டார். பட்டு காட்டு விடங்கள்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. சரியான வளர்ந்து போகுது. ஆக்சுவலாக என்னென்னா, நான் வந்து இந்த அரவணை பாயாசமும் ஒரு 2 3 இது வாங்கி வைக்கிறேன். அதுக்கப்புறமா நெய், அதுக்கப்புறமா சில ஐட்டங்கள்லாம் வாங்கினேன். அதெல்லாம் வாங்கினதால நான் ஜோல்னா போய் ஒன்று தான் எடுத்துன்னு போனேன். அதை வந்து என்னோடய ரைட் ஹேண்ட் ஷோல்டரில் வந்து நான் மாட்டிட்டு வந்து பாருங்கள். அது அப்படியே எனக்கு ஷோல்டர் வலிக்குது. பட் வலி போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதேமாதிரி கால் வலி இன்றைக்கி தெரியாது, நாளைக்கு தான் தெரியும். அதனால தான் இன்றைக்கே எப்படியாவது வந்து தோட்டானிக்கரையை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 90 கிலோமீட்டர்ஸ் வாங்கலாம் தோட்டானிக்கரை. தோட்டானிக்கரை முடிச்சிட்டோன்னா அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து குருவாயூர் தான். குருவாயூரில் இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலைல சாமி பார்த்து வரலான்ற ஒரு பிளான் இருக்குது. பட் நேற்று நம்ம ஒரு பிளான் போட்டோம்ல, அந்த பிளான் வந்து செட் ஆகலை பார்த்தீங்கன்னா. ஆனாலும் வந்துட்டேன். இருட்டுறதுக்குள்ளே வரலான்னு பார்த்தா வர முடியல. இருந்தாலும் அதுவும் ஒரு நல்லது தான். காலையில் வந்து நல்ல தரிசனம் கொடுத்தாரு ஐயப்பன். எந்த ஒரு இதுவும் வர வழியில் வந்து, அதாவது மேலே ஏறுற வழியில் வந்து ஒரு புது நண்பர் ஒருத்தர் கிடைச்சார். அவர் பேர் அர்ஜுன். ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன். அவர் வந்து என்ன சொல்கிறது, அவரும் தனியாக வந்திருந்தார். ஸோ நாங்கள் அப்படியே வந்து 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். மேப்பு போட்டு பார்த்துப்போம். வழி எனக்கு தெரியல. நைட்டு வந்ததில் நான் நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஜிபிஎஸை பார்த்துக்கிட்டே வந்துட்டேன். என்ன பண்ணலாம் இப்போ? என்னடா அது ஆரம்பிச்சு. இப்போ நம்ம சோட்டானிக்கரை பகவதி வந்து டைரக்ஷன் கார் போகிற வழியிலே போகும். பைக்கு போகுதுன்ட்டு 110 கிலோமீட்டர். ஓப்பன் ஷட். ஓஹோ,
அது 4 மணிக்கு தான் திறப்பாங்க. அப்போ குருவாயூர் இங்கேயும் குருவாயூர் போயிடலாம் மக்களே. குருவாயூர் போயிட்டு அதுக்கடுத்து குருவாயூர்லேருந்து கொட்டானிக்கல். ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம இன்றைக்கி வந்து குருவாயூர் போயிடுவோம். நாளைக்கு வந்து சோட்டானிக்கரை பார்ப்போம். இப்போது ஏன்னா வந்து டைமிங் மிஸ் ஆகுது. இல்லை அங்கே போய் வெயிட் பண்ணுவோம்மா. 4 மணிக்கு கோயம்புத்தூர் மணி ட்ராவல் தான் ஆகும். எவ்வளோ 3 மணி நேரம். ஒரு 4 மணி நேரம் ரெஸ்ட் கிடைக்கும். என்ன பண்ணலாம், குருவாயூரே போயிடலாம் மக்களே. திருச்சூர் வழியாக 210 கிலோமீட்டர்ஸ். தான். போட்டிருக்கு. இந்த வழியில் அந்த ஹோட்டல் வருமானு தெரியல. எந்த ஹோட்டல் வந்தாலும் சாப்பிட்றவங்க. நேற்று நைட்டு வந்து அந்த ஹோட்டல் மட்டும்தான் மக்களே இருந்தது. நேற்று அது வீடியோ எடுத்துருக்க மாட்டேன். அன்னப்பூர்ணான்னு ஒரு ஹோட்டல் மக்களே. அதுக்கு அந்த ஹோட்டலில் நான் இதுக்கு முன்னாடி வந்து 2 தடவை சாப்பிடுவேன். மட்டும் அங்கே தான் சாப்பிட்டது. நல்லாயிருக்கும். நான் நேற்று நெய் தோசை சாப்பிட்டேன். எத்தனை மணிக்கு தெரியுமா? 10 மணிக்கு அவங்க போட்டு கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. வயிற்றுக்கு எதுவும் பண்ணல. இப்போ பாருங்கள், காலைல ஜம்முன்னு நல்லா ஏறி இறங்கிட்டு அவங்ககிட்ட போய்கிட்டுருக்கேன். ஒரே தோசை தான். இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃபன் ஐட்டம் பூரி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது.